அம்மாவுக்கு பிறகு இந்த திமுக அரசாங்கம் வந்து கிட்டத்தட்ட வருடத்திற்கு 20,000 கோடி உங்ககிட்ட இருந்து கூட காசை வாங்குது. அந்த கூட காசை வாங்கி உங்களுக்கே 1000 ரூபான்னு திருப்பி கொடுக்குறேங்குது, உங்களுக்கே 2000 ரூபான்னு கொடுக்குறேங்குது, உங்களுக்கே 10,000 ரூபாய் கொடுக்குறேன்னு ஒரு கட்சி சொல்லுது, ஃப்ரிட்ஜ் கொடுப்பேன்னு சொல்லுது. இது தேவையான்னு நம்ம யோசிக்கணும். மாதம் மாதம் உங்ககிட்ட 1000 ரூபாய் உங்க கரண்ட் பில்லே கூட வாங்குறாங்க. ஏன் வாங்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நிர்வாக திறமை இல்ல அவங்களுக்கு, எப்படி அதை செய்யறதுங்கிறது தெரியல. இப்ப நீங்க இருக்கீங்க, உங்க வீட்டுல 4 புள்ள இருக்கு, இன்னைக்கு சமைக்கணும்னா உங்ககிட்ட எவ்வளவு காசு இருக்குன்னு பாப்பீங்க. அதுக்கு தகுந்தாப்புல நீங்க சமைச்சு போடுவீங்க. அரிசி எவ்வளவு போடணும், எவ்வளவு குழம்பு வைக்கிறதுக்கு செலவாகும், இது எல்லா பெண்களுக்கும் தெரியுது. நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவுக்கு சாப்பாட்டுக்கு தேவைன்னு தெரிஞ்சு நீங்க செய்யறதுனால அன்னைக்கு சாப்பாடு ஒழுங்கா நடக்கும். அதே மாதிரிதான் அரசாங்கமும். அரசாங்கத்தை நடத்துறவங்க ஒரு வீட்டுல அடுப்பங்கரையில ஒரு பெண்ணு எப்படி சமைச்சு குடும்பத்தை நடத்துதோ, குடும்பத்தை பாக்குதோ, அதே மாதிரிதான் அரசாங்கத்தையும் நடத்தணும். இப்படிதான் அம்மா நடத்தினாங்க. அதனாலதான் உங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் கிடைச்சது. அதாவது மிக்சி கொடுத்தாங்க, கிரைண்டர் கொடுத்தாங்க, பிள்ளைங்களுக்கு வேண்டிய படிப்புக்கு வேண்டியது எல்லாம் உங்களுக்கு செலவு இல்லாம அம்மா பண்ணி கொடுத்தாங்க. அதெல்லாம் பண்ணி கொடுத்தாங்கல்ல, உங்களுக்கு இருக்குல்ல, நினைப்பு இருக்குல்ல. ஆனா இந்த அரசாங்கம் எதையும் சரியா செய்யல. அததான் நான் மீண்டும் மீண்டும் மக்களுக்கு புரிய வச்சுக்கிட்டு வர்றேன் ஒவ்வொரு ஊர்லயும். இப்ப அதனாலதான் நான் சொல்றேன், இந்த அரசாங்கம் உருப்படியானதை எதையும் சொல்லல. 525 வாக்குறுதின்னு கொடுத்திருக்கு. ஆனா எந்த வாக்குறுதியும் அவங்க செய்யல. இப்ப நான் வர்ற வழியெல்லாம் சொல்லிட்டு வந்தேன், எந்த சட்டமன்ற தொகுதியில என்ன வாக்குறுதி கொடுத்தாங்க, இத முடிச்சிங்களாப்பான்னு நான் கேட்டுக்கிட்டே வந்துகிட்டு இருக்கேன். எதையும் செய்யல. கிராமப்புறங்கள்ல குப்பை கூடம் அப்படியே கிடக்கு, கரண்ட் வசதி இல்ல, தண்ணிக்கு வசதி பண்ணி கொடுக்கல. ஆனா 12 லட்சம் கோடி எப்படி உங்களுக்கு கடன் வந்ததுன்னு கடவுளுக்கு தான் வெளிச்சம். அந்த பணத்தை வாங்கி என்ன பண்ணாங்க இவங்க? மக்களுக்காக ஏதாவது செஞ்சிருக்காங்களான்னா ஒண்ணுமே செய்யல. இதுதான் அவங்க ஆட்சி பண்ண விதம். இதுல திருப்பியும் அவங்க கையில ஆட்சியை கொடுத்தா நம்ம ஏழை மக்கள், கிராமத்து மக்கள் எல்லாருமே ரோட்டுக்கு வர வேண்டியதுதான். அந்த நிலைமையில தான் வச்சிருக்காங்க. 2 பேருமே ஆட்சி பண்ணவங்க.